வந்து என்னை பார்த்து, சார் நீங்க இந்த கொற்கை வஞ்சி தொண்டி, சேரன் சோழன் கண்ணகி பூம்புகார் மாறன் வழுதி இந்த பேரெல்லாம் கொத்து கொத்தா அதிகமான் நெடுமான் இந்த பேரெல்லாம் அங்க சிந்துவெளியில இருக்குன்னு சொல்றதோட நீங்க விட்டுருங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டேன், மீதி நாங்க பாத்துக்கிறோம் சார். இந்த சிலம்பாடி போது எங்கே என்னவா இருக்கு இப்ப? நூப்புற கங்கை. நூப்புற கங்கை. நூப்புறம்னா என்ன? சிலம்பு. பார்ப்பார் படியில. பார்ப்பார் குளிக்க மாட்டாங்க, குளிக்க பயப்படுறாங்க. அந்தனர் இந்த ஆத்த கண்டு மருள்றாங்க. அப்புறம் சொல்லிட்டு இந்த கதை இந்த மூணு பேரையும் சொல்லிட்டு இவன் சொல்றான், பூம்பாண்டியன் அரசர், மங்கையர்க்கரசி அவர் மனைவி, குலச்சிறையார் அவருடைய அமைச்சர். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட, எங்க போனீங்கன்னாலும் நாயன்மார்கள் சிலையில குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் இருப்பாங்க. பூம்பாண்டியன் எங்க இருக்காரு? ஆனால் நீங்க என்னதான் சொன்னாலும், என்னதான் கழுவேற்றினாலும், என்னதான் சடங்கு கொண்டாலும், திருப்பி வைகை நதிக்கரையில் தான் உண்மை வாய் திறந்து பேசும். அதுக்கு பேர் தான் கீழடி. மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை இலக்கியம் என்று அதுல கற்பனை இருக்கு, மிகைப்படுத்தப்பட்டது இருக்கு, தனிநபர் துதி பாடப்பட்டிருக்கும், அதுல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் தாண்டி அதனுடைய இலையோட்டமாக ஒரு வாழ்வியல் உண்மை இருக்கும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மேடை எனக்கு புதிதில்லை. நான் மிகவும் மகிழ்வோடு கலந்து கொள்கிற மேடைகளில் ஒன்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். எந்த வாய்ப்பையும் எந்த அழைப்பையும் நான் பொதுவாக தவறு விடுவதில்லை. அதற்காக வேறு நிகழ்வுகளை கூட நான் ஒத்திவைத்து பேச விரும்புகிற ஒரு கூட்டம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். நான் வாங்கி கொண்ட, இன்னும் சொல்லப்போனால் முதலில் நான் எழுதிய நூலுக்காக வாங்குவதற்கு ஒப்புக்கொண்ட விருதே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். மற்றபடி நான் விருதுகளை கொண்டு பொதுவாக ஓடுபவன். அதையும் மீறிதான் சில விருதுகள் கொடுக்கப்படும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இனிய நண்பர் அமர்நாத் ராமகிருஷ்ணன், ஆதரவு தீட்சணியார், தோழர் தமிழ்செல்வன் உள்ளிட்ட மதுக்கூர் ராமலிங்கம் உள்ளிட்ட அவை நான் உங்கள் அனைவரின் பெயர் சொல்லி குறிப்பிட வேண்டும். எனக்கு தெரிந்த முகங்கள், எனது ஆசிரியர்கள், எனக்கு மிகவும் என்னுடன் படித்தவர்கள் என்று பல்வேறு வகையான ஆளுமைகளால் நிறைந்திருக்கிற இந்த கூட்டம். என்னன்னு சொல்ல போனால், இந்த அரங்கில் நுழையும் போது கிட்டத்தட்ட முதல்ல வந்தது நானும் என்னோட மனைவி தான். கிழமை இங்கே அங்கேருந்து 3/4 மணி நேரம், அங்கே 20 நிமிஷத்தில் முடிந்து விட்டாங்க. ஆனால் இந்த அரங்கம் இப்போது நிரம்பி உட்கார்வதற்கு இடமில்லை என்கிறதுக்கு. இப்போ பேசும்போது நீங்கள் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, எல்லாரும் இங்கே 2 பேரையும் சுட்டி காட்டி பேசும்போது உண்மையை பேசுகிறாங்க, உண்மையை தான் பேசுகிறாங்க, உண்மையை பேசுறதுக்கு தான் போராடுறாங்க, ஒன்று பொதுவாக ஒன்று மிகையாக ஒன்று சொல்லலை அப்படிங்கிறாங்க. உண்மையை பேசுவதற்காக, உண்மையை சொல்வதற்காக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பல்வேறு தொழில்களுக்கு ஆளாகி தொடர்ந்து போராடுகிறார்கள். அப்படிங்கும்போது இதை உண்மையை பேசுறதுனா என்ன? அந்த வாய்மை, மனத்துக்கண் மாசுகள், இதுக்கெல்லாம் மீறி உண்மையை பேசுறதுக்குன்னு சங்க இலக்கியம் ஒரு சொல்லை கையாள். அதற்கு பெயர் அறத்தோடு நிற்றல். அது தொல்காப்பியர் அறிமுகப்படுத்துவார். அறத்தோடு நிற்றல்ங்கிறது ஒரு தத்துவம் கிடையாது, அது ஒரு மெய்ஞானம் கிடையாது, அது ஒரு வாழ்வியல். சங்க இலக்கியம் தொல்காப்பியம் சொல்ற அறத்தோடு நிற்றல், சங்க இலக்கியம் சொல்ற அறத்தோடு நிற்றல், இது ரெண்டும் கோயில் சம்பந்தப்பட்ட கிடையாது, பெரிய ஞானம் சம்பந்தப்பட்ட கிடையாது, தத்துவம் சம்பந்தப்பட்ட கிடையாது. ஒரு தோழி தனது தோழியாய பாட்டில் வர தலைவி இன்னொருத்தனை காதலிக்கிறா அப்படிங்கிற உண்மையை செவிலித்தாயிட சொல்லியிருந்து அதுக்கு பேர் தான் அறத்தோடு நிற்றல். அந்த தொல்காப்பியர் தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும், செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும். பயாலஜிக்கல் மதர்னு இருப்பாங்க. இந்த செவிலி போய் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இன்னொரு பழகிட்டு இருக்கா, நீங்கள் பார்த்துங்க, ஏதாவது கல்யாணம் பண்ணி வைங்க அல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த உண்மையை சொல்றது செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும். நற்றாய் தன்னைக்கும் தந்தைக்கும் முன்னத்தின் உரைக்கும். ஜாடமாடையா சொல்லுவாங்க, வயசாயிடுச்சு பிள்ளைக்கு பாருங்க அப்படின்னு சாதம் சோறு போடும்போது ஏதாவது லேசா அப்படி சொல்றது, ஜாடையா சொல்றது தான் முன்னத்தின் உரைக்கும். அப்ப தமிழகம், தமிழ்நாடு, தமிழ் மொழி அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிறது உண்மையை சொல்றதுதான் அறத்தோடு நிற்றல். அப்ப உண்மையை பேசுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது, உண்மையை பேசாதான் தவறு. அந்த அறத்தோடு நிற்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். இது சங்க இலக்கியம் சொல்லிக் கொடுத்தது, தொல்காப்பியர் சொல்லிக் கொடுத்ததுன்னு சொல்றது காரணமே இது ஒரு பெரிய தத்துவ விஷயம் கிடையாது, இது மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நாங்கள் அறத்தோடு நிற்பது அடுத்த பிறவியில் நன்றாக பிறப்போம் என்றோ அல்லது சொர்க்கத்திற்கு போகும் என்றோ நரகத்திற்கு போகக்கூடாதோ என்பதற்காக இல்லை, அது உண்மை என்பதான். ஏனென்றால் அதற்கு பெயர் தான் அறத்தோடு நிற்றல். இந்த அறங்கிறத சங்க இலக்கியம் பார்க்கிற பார்வையே, விளையாடுற வயசுல பொம்பளை பிள்ளைகளை வீட்டுல அடைச்சு வைக்கிறது,
அறம் அன்று ஆக்கமும் தேன் அப்படின்னு ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு வருதுன்னு சொன்னா, அறம் என்பது எது நல்லதுங்கிறது, எது உண்மையானது என்பது, எது சரியானது என்பது. அதனாலதான் நான் எனது பணிகளுக்கு ஊடாக 40 ஆண்டு இந்திய குடிமை பணியின் ஊடாக தொடர்ந்து இதை கையில் எடுத்ததும், அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து போராடி வருவதும், அறத்தோடு நிற்க வேண்டும் என்ற கடமை இதை மதுரைக்காரர்கள் செய்யாவிட்டால் யாரும் செய்ய முடியாது. ஆக இன்னைக்கு நம்ம பேசுறது, நீங்க இந்த தலைப்பை எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார். அவர் என்னுடைய புத்தகங்களை பற்றி தனியாவே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தோழர் தமிழ்செல்வன் பாலகிருஷ்ணனுடைய ஆய்வுகளுடைய பண்பாட்டு அரசியல் பற்றி ஒரு புத்தகம். அவர் எனக்கு தலைப்பு சொல்லும் போது, நான் முகநூல்ல சிந்துன்னு ஒரு கேரக்டரு, வைகைன்னு ஒரு கேரக்டரு, சரசுன்னு ஒரு கேரக்டர் வச்சு கொஞ்ச நாள் எழுதிட்டு இருந்தேன், உரையாடல் மாதிரி. அவர் தன்னுடைய புத்தகத்திலே சேர்த்திருக்காரு. இப்ப தலைப்பு சொல்லும் போது, தோழர் நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். என்ன தலைப்புன்னு, சிந்து பிளஸ் வைகையினர், அப்புறம் இங்கு சரஸ்வதியினர். என்ன தலைப்பு? சிந்து பிளஸ் வைகை இங்கு சரஸ்வதி. இட்டுங்கிறது நம்ம பொதுவாக நம்ம சொல்றது பெருக்கக்கூடிய விட கிடையாது, அது முரண். அதுக்கு முரணா இதுவும் கூட்டாளியா இருக்கு, அதுவும் முரணா இருக்கு. இதுதான் விஷயம். சிந்துவும் வைகையும் கூட்டாளிகள், சரசு அங்கு முரண்படுகிறது. இந்த இதை பத்தி இந்த மூணுமே கவனிச்சிங்கன்னா, இந்த மூணுமே ஒரு ஆரோட பேர். சிந்து, வைகை, சரஸ்வதி. இந்த மூணு பேர்லையுமே பெண்களுக்கும் பேர் உண்டு. நீங்க பார்த்துருப்பீங்க, சிந்துன்னு பேர் வச்சவங்க இருப்பாங்க, ராமா இருக்கும், காவடி சிந்து இருக்கும், சிந்து பைரவி இருக்கும், சிந்து கோட்டை இருக்கும், சிந்துபூர் ஊர் இருக்கும், சிந்து. அப்புறம் வைகைன்னு இங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க. சரஸ்வதி பேர், இது பெண்களின் பெயர். அப்புறம் இப்ப நம்ம பேசுறது ஆறுகளின் பெயரை பத்தி பேசுறோம். அப்போ நம்ம பொதுவாக நதிகளின் அரசியல், நதிகள் குறித்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு 2 வகையா பாத்தீங்கன்னா, நதி பங்கீடு இருக்குல்ல, நதி நீர் பங்கீடை பத்தி அடிக்கடி சண்டை வரும் 2 மாநிலத்துக்கு நடுவில். இந்த முல்லை பெரியார் அணை கட்டி பெண்ணிக்குவிக்கு போனதுனால ஒரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல 999 வருஷத்துக்கு லீஸ் போட்டாங்க அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. அப்ப அதை பற்றி ஒரு அரசியல் உண்டு. காவிரி நீர் பங்கீடுங்கிறது யாருமே அதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது. அது விடை கண்டுபிடிக்கணும், வேற யாராவது விடை கண்டுபிடிச்சால் வேற்று கிரகத்துல இருந்து கண்டுபிடிச்சாலும் தவிர, இதுக்கு தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகத்திலேயோ விடை கிடையாது. ஏன்னா இதே ஒரு கட்சியை இந்த இடத்துல நீர் வேணும்னு போராடும், அந்த இடத்துல போய் நீர் கொடுக்க கூடாதுன்னு போராடும். இது ஒரு காவிரி நீர் பிரச்சனை. இது மாதிரி சிந்துவெளி நதி உடன்பாடு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடுவில், பிரம்மபுத்திரா நதி, உலகம் ஃபுல்லா. இது நதியை பங்கீடு அதுங்கிறது அது ஒரு அரசியல். அது நதிநீர் பங்கீடு அரசியல். இப்ப நம்ம பேச போறது நதியவே ஆட்டைய போடுற அரசியல். இது எப்படி அப்படிங்கிறது நதி நீர் பங்கீடு கிடையாது. நதியவே முழுசா ஏற்ப விடுறது அப்படிங்கிறதுனா எப்படி அப்படிங்கிறது இது புதுசு கிடையாது. மதுரையிலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், வையை என்னும் பொய்யா புலக்குடி. வையைங்கிறது ஒரு காதல் நதி. வையை தான் காதல் ஓடுற இடம். இப்படிலாம் பெருமை பேசின இடத்துல இந்த வைகைன்னு பேர் வந்தது வைகை அப்படின்னு. இங்க கல்யாணம் நடந்துச்சு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும். அது நிறைய சாப்பாடு போட்டாங்க. அவர் சாப்பாடு போட்டதுனால குண்டோதரனுக்கு பயங்கரமா கொடுத்ததுலாம் அவர் குண்டோதரன் பேர் வச்சிருக்காங்க. அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில தண்ணி குடிக்கும். அவர் குடிக்கிறது அவர் குடிக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இவங்களால மதுரைக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியலனால அவர் வைகையை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி அவரை குடிச்சு அதனால வைகை ஆச்சுன்னு கதையெல்லாம் கேட்டிருக்கோம். ஆக நம்ம பேசுறது நதி, 3 நதி. அந்த 3 நதிகளும் இந்த இந்திய பண்பாட்டு துணைக்கண்ட வரலாற்றில் எந்த இடத்தை பெறுகின்றன, அதன் ஊடான அரசியல் என்ன, அது ஏன் ஒரு பண்பாட்டு அரசியலாக இருக்கு, அது ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது நான் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தி பேச போறது வைகையும் சரஸ்வதி தான். சிந்துவை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன். அப்ப நீங்க சிந்துங்கிறது ஒரு நதி, மிகப்பெரிய நதி. அது திபெத் சைடுல தோன்றி லடாக் வழியா அப்புறம் இந்தியாவுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அப்புறம் கடைசி திருப்பி அங்க பாகிஸ்தானுடைய அரபிக்கடல்ல கலக்கிற ஒரு பெரிய நதி அது. அந்த நதியினுடைய பெயரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வேத இலக்கியங்கள் வருது, சப்த சிந்து அப்படின்னு சொன்னா 7 நதிகளுடைய பெயரே சப்த சிந்துன்னு வரும். அந்த சப்த சிந்துங்கிறது அதுல இந்த இது வரல, இந்த பல நதிகள் வருது. இந்த சப்த சிந்துங்கிற நதியை வேதங்கள் முன்னிறுத்துது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இது ஒரு நதிக்கரை நாகரிகம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெண்கல பண்பாட்டு நாகரிகங்கள், பழைய நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில் தான் தோன்றும். நதிக்கரையில தான் இந்த உற்பத்தி உறவுகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுல வேளாண்மை பெருக்கமாகி, வேளாண்மை உற்பத்தி பெருக்கமாகி, அதன் மூலமா உபரி பண்டம் மாற்று நாணயங்கள் மற்ற தொழில்கள்லாம் இந்த நாகரிகம் தோன்றுவதும் துறைமுகங்கள் வருது. இது எல்லாமே நதிக்கரை சார்ந்துதான் இருக்கும்.
நைல் நதிக்கரையில் எகிப்து நாகரிகம். மெசபடோமியா வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கரையில் வந்து சுமேரிய மெசபடோமிய நாகரிகம். சிந்துவெளி நதிக்கரையில் துணை நதிகளின் கரையில் சிந்துவெளி பண்பாடு, வைகை நதிக்கரையில் வைகை நதி பண்பாடு. இப்படி இது வந்து ஆற்றங்கரை நாகரிகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சிந்துவெளி மற்ற நாகரிகங்கள்ல இருந்து எப்படி வேறுபட்டு இருந்தது மட்டும் ரொம்ப சுருக்கமா, நான் சிந்துவை பத்தி ரொம்ப பெருசா சொல்ல போறது கிடையாது. நான் பேச போறது வைகை சரஸ்வதி தான். சிந்து வைகை நான் ஒன்னா தான் பாக்குறேன். அது மாதிரி இந்த இதுலயும் சிந்து வைகைங்கிறது என்னை பொறுத்தவரையில ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு அதுக்காக நதி அங்க இருக்கு. நிறைய பேர் வடிவேல் படத்துல பார்த்த மாதிரி ஒரு படத்துல ஒரு மேப்ல வச்சுட்டு பேசுவார். அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கூட்டு 2 கூட்டு வந்து ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை ஆகும் போது அவர் ஒரு காப்பி வாங்கி சாப்பிட்டு டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை கையை வச்சு. அது மாதிரி நிறைய பேர் சிந்துவெளி நான் பேச ஆரம்பிச்சு, நிறைய பேர் இவத்தையும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அமர்நாத்கிட்ட என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஹரப்பா எங்க இருக்கு, கீழடி எங்க இருக்கு, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, சிந்துவெளி எங்க இருக்கு, சங்க இலக்கியம் இங்க எழுதுனது அப்படின்னா அங்க இருந்து நம்ம இங்க வந்தோம்ங்கிறீங்களா, இங்க இருந்து அங்க போனோம்னு சொல்றீங்களா? இது மாதிரி நிறைய பேர் எட்டு வந்து 2010 நான் கோயம்புத்தூர்ல பேசினப்ப 2 பேர் என்னை பார்த்து, சார் நீங்க இந்த கொற்கை வஞ்சி தொண்டி சேரன் சோழன் கண்ணகி பூம்புகார் மாறன் வழுதி இந்த பேரெல்லாம் கொத்து கொத்தா அதிகமான் நெடுமான் இந்த பேரெல்லாம் அங்க சிந்துவெளியில இருக்குன்னு சொல்றதோட நீங்க விட்டுருங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டேன், மீதி நாங்க பாத்துக்கிறோம் சார், மீதி நான் பாத்துக்கிறேன், அதையும் நான் பாத்துக்கிறேன், அதான் 35 வருஷமா அதே வேலையா தெரியுறேன், மீதியை நீ பாத்துக்கிறது அப்படின்னா நீல இதை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப எங்க இருந்து எங்க போனா தெற்குக்கு உலகக்குள்ள என்ன கிழக்கு மேற்கு திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை, என் முன்னால் அமர்ந்திருக்கும் இந்த M130 அவர் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. என்னை பார்த்து சொல்லும் போது, நான் சிவனாகி தான் சார், வேற ஒண்ணு சார், நாம் N130, நாம் எல்லோரும் இந்த பூமியில் இருக்கும் நாம் அனைவருமே இமிகிரன்ஸ், அனைவருமே நடந்தவர், பயணங்களால் கட்டப்பட்டதே வரலாறு, பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே வரலாறு, அதுலயும் மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஆக நம்ம வந்து மக்களின் வரலாறை பேசுறோமா, வரப்பு தகராறு பேசுறோமா, எல்லை பிரச்சனை பேசுறோம், அதை வச்சுதான் இந்த உரையாடல் அமைய போகுது. அங்க சிந்துவெளி பத்தி நான் அதிகம் பேசப்படுறேன். சிந்துவெளி தெரியும், சிந்துவெளி பெரிய நாகரிகம். ஏன் அது பெரிய நாகரிகம் கேட்டீங்கன்னா, உன்னதமான நாகரிகம்னா ஒன்று பரந்த வெளி, 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அவர் சொன்னது மாதிரி. 2வது வந்து எகிப்து நாகரிகத்துல இறந்து போன பரோக்கள் பெரிய மன்னர்கள் மாதிரி இருக்கவங்கள உங்களுக்கு புதைக்கிறதுக்கு செஞ்சப்பட்ட பிரமிடு தான் அது. அதுக்குள்ள அவர் செத்து போனதுக்கு பின்னால அவர் பாடம் பண்ண பாடி செலவழிக்கிறதுக்கு காசு வச்சு அவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஏராளமான அடிமை பெண்களை வைத்து வேலை பார்க்கறதுக்கு ஆளுகளை வச்சு காவலாளிகளை வச்சு எல்லாத்தையும் மொத்தமா புதைச்சு வைரம் வைடூரியம் நகைகள்லாம் வச்சு அவர் செலவழிக்கிறதுக்கு பணம் கொடுத்து புதைச்சது பிரமிடு. எனக்கு அதுல பெரிய பெரும் நல்லா கிரேட்டா பண்ணியிருக்காங்க, வெண்கல காலத்திலேயே பெருசாவெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா எனக்கு அதுல பெருமிதம் ஒண்ணும் இல்லை. சுமேரிய நாகரிகத்துல வந்து பெரிய பெரிய மன்னர்களின் கோட்டைகள் கோயில்கள், ஆனா எனக்கு அதுல கூட பெருமை இல்லை. அதில் இல்லாத பெருமிதம் சிந்துவெளி பண்பாட்டில் இருக்கக்கூடிய கோணல் மாளல் இல்லாத நேரான ரோடுகளும் அதில் இருக்கும் குப்பை தொட்டிகள் தான், அங்கிருக்கும் கழிப்பறைகள் தான். முதல் மாடியில் இருந்து கழிப்பறை, அதிலிருந்து ஒரு எல் ஜாண்ட், அந்த எல் ஜாண்ட் வந்து சின்ன வாய்க்கால், அதுல இருந்து ஒரு பெரிய வாய்க்கால், வடிநீர் வடிகால், நல்ல நீர் என்று வாழ்ந்த தானிய களஞ்சியம், ஒரு பொது அரங்கம், இப்படி வாழ்ந்த மக்களின் பண்பாடு. அதுல யாரு தலைவர் தெரியல, யாரு எல்லாரும் வந்து பிரீஸ்டுங்கிறாங்க, நாங்க குடித்தலைவர் இருக்கிறோம், பெரிய பேரரசன் இருந்த அடையாளம் இல்லை, கோயில்கள் இருந்ததற்கான அடையாளம் இல்லை, அவர்களுக்கு நம்பிக்கை மரபு இருந்தது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நம்ம பேசுறது மூலமா ஏதோ நம்பிக்கை மரபுக்கு விரோதமாலாம் பேசல. சாமி நமக்கு என்ன சண்டையா, எனக்கு அதெல்லாம் கிடையாது. நேற்று எங்க வீட்டுல நானே என் மனைவி தான் வந்தோம், ரொம்ப வருஷத்துக்கு மேல மதுரைக்கு சேர்ந்து வர்றோம். அங்க எல்லாரும் இங்க மீனாட்சி கோயில் போனாங்க, அங்க போனோம், பெட்ராமரி கோயிலுக்கு போனோம், அப்புறம் அங்க அழகு கோயில் போனோம், நத்தம் போனோம். ஏன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க போறாங்க கூட வர்றான். இதுல எந்த பிரச்சனை வந்து இது அது சம்பந்தப்பட்டதே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சமயம் என்பதும் கடவுள் என்பதும் ஒரு வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது, சிந்துவெளியில் அது மையமாக இல்லை. ஆனா நம்பிக்கை மரபு இருந்திருக்கு, அவன் ஏதாவது கும்பிட்டு இருக்கான், ஆனால் கோயில் கட்டி கோபுரம் கட்டி நடுவில் வைக்கிறது. அது பேரவே சங்க இலக்கியத்திலும் கடவுள் இருக்கிறார்கள், பெண் தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் தமிழ் தொன்மங்களை பொறுத்தவரையில் படைப்பு கடவுள் அல்ல, அவர் ஒரு கருப்பொருள், படைப்பு கடவுள் அல்ல. வங்காள விரிகுடாவை தெரியும், அரபிக்கடலை தெரியும், இந்துமா கடலையும் தெரியும், ஆனால் பார்க்கடலை பற்றிய கவலை அவனுக்கு இல்லை. இந்த வேறுபாடை நீங்க புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். இப்ப சிந்துவெளியை இதனாலதான் கொண்டாடுறோம், அதை கொண்டாடுறோம். அது வந்து அது கொண்டாடுற வரைக்கும் அவர் சொன்னது மாதிரி அது வரும் வரைக்கும் 1924 அது சொல்லப்படும் வரை நாம் என்ன புரிதல் வைத்திருந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் அது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு வரலாற்று திருப்புமுனைன்னு சொல்றோம்.
இந்த உலகத்துல சர் ஜான் மார்ஷலுடைய பிறந்த நாளை வேறு யாராவது கொண்டாடி இருக்கிறார்களா தமிழ்நாட்டை தவிர? இந்த உலகத்தில் ஜான் மார்ஷலுக்கு எங்காவது ஒரு இடத்தில் சிலை வைத்திருக்கிறார்களா சென்னையை தவிர? இந்த சிந்துவெளி குறியீடுகளை படிப்பதற்கு படித்து காட்டிவிட்டால் $1 மில்லியன் பரிசீலிக்கிறோம் என்று இந்த உலகத்தில் வேற எந்த அரசாவது அதிகரித்திருக்கிறதா? சிந்துவெளி ஆய்வு மையம் என்ற பெயரில் முழுக்க முழுக்க தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருகிறதா வேறு எங்காவது? இவ்வளவு நாளா அந்த ஜான் மார்ஷல் பெருமையை பேசாமல், சிந்துவெளியின் பெருமையை பேசாமல் மூடி மறைத்து, தென்தமிழ் கோடியில் கீழடி புறப்பட்டதற்கு பின்னால், எங்களின் முழக்கம் பெறப்பட்டதற்கு பின்னால், எங்களது தரவுகள் வந்ததற்கு பின்னால் மீண்டும் சரஸ்வதிக்கு உயிர் தரப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றினுடைய அடிப்படை இந்த நான் போக்கஸ் பண்ணப்படுறது. நான் சொன்ன மாதிரி இது எப்படி தொடங்குறது இந்த நதி அரசியல்? முன்றாம் நாள் அழகர் கோயிலுக்கு போயிருந்தோம். அதிகாரில் தான் நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். போன பின்னால கார்ல மேலே போனோம். அது இலக்கியங்களிலே பதிவாகிற மாலிரும் சோலை, பழமுதிர் சோலைன்னு சொல்றோம். மாலிரின் சோலை எனக்கு பேர்லாம் வச்சிருக்கோம். நான் ஒரு பரிபாடல ஒன்று சொல்லிடுறேன். மராமலர் தாரின் மான்வர தோன்றி அலங்கும் அருவி ஆர்த்து இமிழ்வு இழிய சிலம்பாறு அணிந்த சீர்கெழு திருவின் சோலையிடு தொடர்மொழி மாலிரும் குன்றம். இந்த சோலை, பழமுதிர் சோலை, மாலிரும் குன்றம், மால் இருக்கிற இடம், அதுல வழிந்து ஒழுகிற சிலம்பாறு. இந்த சிலம்பாறு இப்போது எங்கே என்னவா இருக்கு? இப்ப நூப்புற கங்கை. நூப்புறம்னா என்ன? சிலம்பு. 6 நாளே கங்கை அப்படின்னா, இப்ப நம்ம வரலாற்று காலத்துல 6 நாளே கங்கை. தீபாவளி குடிச்சிட்டு வரும்போது, இந்த கிளியில வரும்போது எவனாவது ஒருத்தன் இருப்பாங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சாங்க. நம்ம பைப்பு தண்ணியிலான குளிச்சுவாங்க. பைப்பு தண்ணியில குளிச்சதாலும் அது பேர் கங்கா ஸ்நானம். அங்க 6 இருந்தா அது கங்காவா தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு மரபு வரும்போது, இங்க இருந்த சங்க இலக்கியம் பதிவு செய்கிற மாலிரும் குன்றத்தில் இருந்த சிலம்பாறு நூபுர கங்கையாக இப்போதும் பெயர் பலகை நூபுர கங்கை என்றே இருக்கிறது. அப்படின்னா இது ஒரு சின்ன உதாரணம் தான். இப்படிப்பட்ட மாற்றப்பட்ட பெயர்கள் இந்த பகுதியில. கிருதுமால் நதி, இந்த வைகை நதியினுடைய இன்னொரு பெயர் வேகவதி. சங்க இலக்கியத்துல வைகைன்னு சொல்றதை விட வையைன்னு தான் சொல்லுவாங்க. வை நதின்னு ஒண்ணு மகாராஷ்டிரா பகுதியில் ஓடும். வை அப்படிங்கிறதா இதனுடைய ரூட். வையைன்னு சொல்றது. வையை என்னும் பொய்யா குலக்குடி. அந்த வையை ஒரு காதல் நதி அப்படின்னு சங்க இலக்கியம் பதிவு செய்து இந்த பரிபாடல பண்ணும்போது, இந்த வையை பத்தி பாடும் போதெல்லாம் அது ஒரு ஒரு அருமையான ஒரு அது எப்படி அது ஓடிட்டு வருது. இந்த வைகை ஆறு மதுரையில கூறும் போது, அந்த வெள்ளம் வரும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, விருப்பு ஒன்றுபட்டவர் 2 பேர் காதலிக்கிறாங்க. காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தர் பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தோன்னே அந்த நாணத்தை எல்லாம், அந்த வெக்கத்தெல்லாம், அந்த தடுப்பு, அந்த உணர்வு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சு அணைச்சிக்கிட்டு அவங்க விருப்பு ஒன்றுபட்டவர்கள் எப்படி அவங்க ஒன்றாக எரியும் போது எல்லாத்தையும் அடித்து எரியப்படுமோ, அது போல மதுரையில வைகை நதி நுழைன்னு சொன்ன காதல் நதி இது. பாருங்க, எந்த ஊர்லயாவது அதை பத்தி பேசிப்பாங்க. அந்த வைகையை சொல்லும் போது அந்த வைகைக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. பல பேரும் அந்த வைகையில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் குளிக்கிறாங்க. நாரும்பு, யாரு, சேரு, சந்தனம், நெய் போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப 3 கேரக்டரை சங்க இலக்கியம் அறிமுகப்படுத்துது. அந்தனர் தண்ணியை பார்த்துட்டு அந்தனர் மருண்டனர் அப்படிங்கிறாங்க. ஐயர் பூசலர் வாயில் வாயை கொப்பளிக்க மாட்டாங்க. பார்ப்பார் படியிலர், பார்ப்பார் குளிக்க மாட்டாங்க, குளிக்க பயப்படுறாங்க. அந்தனர் இந்த ஆத்த கண்டு மருள்றாங்க. அப்புறம் சொல்லிட்டு இந்த கதை 3 பேரையும் சொல்லிட்டு சொல்றான், அந்த ஆற்றை அவர்கள் எப்படி சொல்கிறார்களா, என்னையா அது ஆறு, இது ஆறாயா, அவன் தன்னால குளிச்சுட்டு இருக்கான், எண்ணெய் எல்லாம் வலிஞ்சிட்டு இருக்கான், சந்தனத்தை பூசிருக்கான், எச்சியை விடுறாங்க, எச்சிலாம் கலந்து, இது ஆத்து தண்ணியே இல்லையா, இது எச்சி தண்ணிங்கிறான். இவங்க ஜாலியா குளிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சடங்குகள்லாம் மதுரை ஏரியால பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது சடங்கு பண்ணா நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் பண்ணிக்கிற வேண்டியதான், அல்லது இந்த சைடு போய் பண்ணிக்கிற வேண்டிய. இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அதிகமா நடக்காது. பேச்சியம்மன் படித்துறை அது இந்த ஏரியாவே ஒரு தனியா. அவன் வாழ்வியல் சார்ந்த ஒரு நதி. இந்த நதி சங்க இலக்கியத்தில் வாழ்வியல் சார்ந்த, காதல் சார்ந்த நதியாக மட்டுமே அறிமுகப்படுத்துகிறது. எனக்கு தெரிந்த வரையில் தமிழ் வையை தன்னம் புனல் ஒரு நதியோடு பெயரோடு சேர்ந்து ஒரு மொழியின் பெயர். ஒரு மொழி ஓடுதுங்க, ஆறு ஓடல.
தமிழ் வையை தன்னம் புனல் அப்படிங்கிற சொல்லுக்கு நிகரான நீங்க சொல்ல முடியுமா? இந்த ஆறு சமஸ்கிருதத்தை ஓடுது, இந்த ஆறு லத்தீன் ஓடுச்சு, எங்கேயாவது இருக்குமா? ஆக தமிழ் வையை தன்னம் புனல். ஒரு நகரம் ஒரு தமிழ் மொழியோடு அறிமுகப்படுகிறது. மாட மடன்மருகின் தன்னம் பொறுப்பன் தமிழ், தமிழ் மதுரையினே சொல்லப்படுகிறது. ஆக ஒரு மொழி, ஒரு ஆறு, ஒரு நகரம், ஒரு அரசு முறை எல்லாம் ஒரு மொழியின் அடையாளமாக முன்வைக்கப்படுகிறது. இந்த ஆற்றை நாம் எப்படி இழந்தோம்? அதன் அடையாளத்தை அதை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க சமணர் சரஸ்வதி. ஒரு காலகட்டத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் பேர் என்ன? நின்ற சீர் நெடுமாறன். நின்ற சீர் நெடுமாறன் கேட்கவே எவ்வளவு அருமையா இருப்பாருங்க. நெடுமாறன், சீர் நெடுமாறன், நின்ற சீர் நெடுமாறன். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? கூன்பாண்டியன். கூன்பாண்டியன்னா லொடுக்கு பாண்டி மாதிரி. கூன் விழுந்துச்சு, இப்படி அந்த பெண்ட் ஆயிட்டார். அவருக்கு வயிற்று வலியே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில், மதுரை ஏரியாலாம் ஃபுல்லாக சமணர்கள்லாம் இருக்காங்க. திரமிழ இதெல்லாம் வச்சிருக்காங்க, தமிழ் சங்கம்லாம் வச்சிருக்காங்க. அந்த கீழே குடி மேலே குடிலாம் போனீங்கன்னா அந்த பல்கலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமணர் படுகையெல்லாம் இருக்கும். அந்த சமணர் படுகை ஒரு காலத்தில் இருந்ததுக்கு பின்னால் இந்த பஞ்சபாண்டவர் படுகைன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே ஒல்லியா இருந்ததுன்னா இவன் அது கொஞ்சம் அதிகமாக பெரிய படுகை இருந்தால் அவர் இங்கேதான் இவர் படுத்திருந்தாரு, பீமன் படுத்திருந்தாருன்னு சொல்லுவாங்க. எத்தனை இடத்துல தான் அவங்க படுத்திருந்தாங்கன்னு சொல்ல சமணர் படுகைலாம் மாத்திருவாங்க. அப்போ இந்த இவர் இருக்கார்ல கூன்பாண்டியனுக்கு வயிற்று வலிங்கும் போது அவருடைய மனைவி மங்கையர்கரசி மனைவி. அவருடைய அமைச்சர் பேரு குலச்சிறையார்னு அமைச்சர். இவருக்கு வயிற்று வலி வந்துடும், சமணர்கள்லாம் இங்கே வைத்தியம் கொடுக்குறாங்க, மூலிகை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க மங்கையர்கரசி சொல்றாங்க, நம்ம திருஞான சம்பந்தர் வர சொல்லுவோம் அப்படின்னு என்ட்ரி ஆகிறார். திருஞான சம்பந்தர் என்ட்ரி ஆனவங்க குலச்சிறையார் மங்கையர்கரசி யோசிச்சு பாருங்க. கூன்பாண்டியன் அரசர், மங்கையர்கரசி அவர் மனைவி, குலச்சிறையார் அவருடைய அமைச்சர். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கூட, எங்க போனீங்கன்னாலும் நாயன்மார்கள் சிலையில குலச்சிறையாரும் மங்கையர்கரசியாரும் இருப்பாங்க. கூன்பாண்டியர் எங்க இருக்காரு? இவங்க ரெண்டு பேருமே அமைச்சர், அவர் மனைவி, இரண்டு நாயனர் ஆயிட்டாங்க, பதவி உயர்வு பெற்றாங்க. இவங்க கூப்பிட்டு திருஞான சம்பந்தரை கூப்பிடுறாங்க. அவர் கூப்பிட்டு அதுக்கு பேர் தான் திருநள்ளாறு பதிகமா திருநீர் மந்திரம் ஆமது நீதுன்னு விபூதியை பூசி விடாரு. விபூதியை பேசி விட்டோம்னா அவர் வயிற்று வலி குறைஞ்சிருக்கு. உடனே மங்கையருக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, அவருக்கு உங்களுக்கு வயிற்று வலி குறைஞ்சிருச்சுவோம். இந்த கதையை சொல்லும் போது சமணர்கள் மேலேயே சொந்த காலையில் சூரிய வச்சது மாதிரி தான் சொல்லுவாங்க. சமணர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னடா நம்ம வைத்தியம் பண்ணல, இவர் திருநூறு போட்டாருன்னு ரொம்ப ஈகோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்றாங்க. இவங்க பெருசா நாங்க பெருசான்னு பார்த்துருவோம்ட்டு. எனக்கு என்னமோ தோதும் அவங்க ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க பெருசா நம்ம பெருசா பார்த்தோன்னா ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டாங்க மதுரையில. அனல்வாதம் புனல்வாதம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண. நீ உன்னுடைய இதை நீ உன்னுடைய சமணத்துல ஏதோ இருக்க உன்னுடைய மந்திரத்தை சொல்லிட்டு போடு, அது தீயில அது எரியுதா? எரியல. ஏட்டுச்சுவடி தீயில போட்டா எரியத்தாங்க செய்யும். இவர் சமணர் போட்டப்ப என்னமோ அஸ்தி நாஸ்தி என்னமோ சொல்லிட்டு போடுறாரு, அது எரிஞ்சிரு. இவர் திருநீட்டு பதிகம் சொல்லிட்டு பாடிட்டு போடுறாரு, அது எரிய மாட்டேங்குது. உடனே இவர் அனல்வாதத்துல இவர் ஜெயிச்சிட்டாரு. யாரும் திருஞான சம்பந்தர் ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் புனல்வாதம் வைக்கிறாங்க. புனல்வாதம் சொன்னா புனல்னா தண்ணி. இந்த ஓலைச்சுவடியை அதை தண்ணியில போடுறதா. தண்ணியில போட்டோம்னா எந்த ஓலைச்சுவடி தண்ணியே அடிச்சுட்டு போகாம எதிர நீச்சல் அடிச்சுட்டு வருதோ அது ஜெயிச்சதான். உடனே இவங்க போடுறாங்க. இவங்க போட்டோம்னா எப்படி? அறிவியல் விதிப்படி, பௌதிக விதிப்படி நீங்க ஓடுற தண்ணியில ஓலையை போட்டீங்கன்னா ஓலையை அடிச்சுட்டு தான் போகும், அடிச்சுட்டு போகுது. இவருடைய இது போடும் போது இவர் அப்ப பாடின பாட்டு தான் ரொம்ப முக்கியமானது. இருக்கான்னு தெரியல. அதுல தண்ணியில போட்டு, நீங்க இதை கவனிக்கணும், அரசியல தண்ணியில ஓலைய போட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சமணத்துறையில் அஸ்தி நாஸ்திங்கிறாங்க. போடும் போதே அஸ்தி நாஸ்தி அப்படின்னு நமக்கே நாஸ்தியா இருக்கல, அஸ்தி நாஸ்தின்னு சொன்னா அடிச்சுட்டு போயிருக்கு. இவர் என்ன சொல்றாங்க இந்த பாட்டுல, வாழ்க அந்தனர். ஃபர்ஸ்ட் லைனுங்க, ஓலைச்சுவடிய தண்ணியில போடும் போது இந்த மதுரையில வாழ்க அந்தனர் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து வாழ்றது வானவர், ஸ்கைல இருக்கிறவங்க, மேல இருக்க வானத்துல இருக்கிறவங்க, விண்ணோகத்துல இருக்கிறவங்க. அது மூணாவதா வாழ வேண்டியது ஆணினம். ஆணினம்னா பசுமாடு. அந்தனர், ஸ்கைல இருக்கிறவங்க, பசுமாடு. வீழ்க தன்புணல். இந்த ஆத்துல தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓலைச்சுவடி அடிக்காம இருந்தா அது எப்படி இருக்கும்? தண்ணி வீழணும், ஓலை ஜெயிக்கணும். அப்ப வீழ்க தன்புணல். இது வரைக்கும் இந்த நாட்டுல எவனாவது
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மாறி இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை, தானம் தவம் இரண்டும் தங்காது. இந்த நாட்டில் மழை பெய்யலைன்னு வான் சிறப்பை பற்றிய பேசிய நிலத்தில் வீழ்க தன்புடன் வேந்தனும் ஓங்குக. கடைசியா பூம்பாண்டியன், வேந்தன் நல்லா இருந்துட்டு பாருண்டா, வேந்தன் நல்லா இருந்தா தானே பில்லு போட முடியும். பில்லு போடுறது வேந்தன் நல்லா இல்லைன்னா பில் போட முடியுமா? அப்ப நான் சொல்றது என்னன்னு, இந்த பாட்டை வச்சு நீங்க பாருங்க. இந்த பாட்டை போடும் போது வாழ்க அந்தனர். சங்கேதிக்கு தான் சொல்றான், வைகை ஆத்துல குளிக்கிறதுக்கு அந்தனர் மருண்டனருங்கிறான், பார்ப்பான படியலருங்கிறான், ஐயர் தோயலர் ஆறுங்கிறான், வாயை பூசி கழுவலைங்கிறான், வாய்க்கு தண்ணியை கொப்பளிக்கலைங்கிறான். அவன் இந்த தண்ணி ஆத்து தண்ணி அதாவது ஃபுல்லா எச்சிடா, எப்படா குளிக்கிறீங்கன்னு அவன் கேட்கிறான். இப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்ட பாரு. அடுத்து 300 வருஷம் தான். அது 300-400 வருஷத்துல வந்து இந்த சங்கம் மருவிய காலம் வந்து இங்க பூம்பாண்டியன் ஒடுக்கு பாண்டியெல்லாம் வந்து கொண்டு வந்தப்ப கடைசியில அந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஊங்குக அப்படின்னு சொல்லிட்டு போட்டவங்க இந்த ஏடு வந்து அதை எதிர்த்துட்டு போகுது. சரி, அப்ப என்னை மாதிரி ஆளுங்க யோசிக்கும் போது எப்படி இவர் ஜெயிச்சாருன்னு சொன்னாங்க. ஏடு தனியா அப்படியே தனியா போகுது எதிர்த்துட்டே வருதுன்னா அதை என்ன யாரா ஃபாலோ பண்ணாருன்னா, குலச்சிறையார் இருக்கார்ல மன்னர் அமைச்சர், அவர் வந்து ஒரு குதிரையில அந்த ஏடை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு வைகை ஆத்து கரையில. அந்த ஏடு போய் ஒரு இடத்துல அப்படியே டைவெர்ட் ஆகி ஒரு டேர்ன் எடுத்து ஆத்துல இருந்து அப்படியே டைவெர்ட் ஆகி ஒரு ஏரி மாதிரி குளத்துல போய் நின்றுக்குது. அதுக்கு பேரு தான் என்ன தெரியுமா? எது? திருவேடகம். மதுரை முதல்ல திருவேடகம்னு ஒரு ஊருக்குள்ள. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போய் சைட்ல டேர்ன் பண்ணி அப்படியே போய் அது குளத்துல இருந்ததுக்கு பேரு திருவேடகம். சரி, இதை யாரா ஃபாலோ பண்ணிட்டு போனான்னு கேட்டா, குலச்சிறையார் குதிரையில போய் ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. ராஜா பூம்பாண்டியன் இங்க அரண்மனையில் இருக்காரு, இங்க மங்கையர்கரசி இருக்காரு, பூம்பாண்டியன் அப்படியே ஹார்ஸ்லயே போய் இந்த இடத்துல ஏடு வந்து ஒதுங்கின்னு அவர் சொன்னதானுங்க, வாழ்க அந்தனர், வீழ்க தன்புணல், வாழ்க வானவர், வாழ்க பசுமாடு. அப்ப கடைசியில் வந்து ஏடு இங்க இருந்தது அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சிருச்சு கதை. அப்ப சமணர்கள் சும்மா இருக்காம சொந்த காசுல சுனிய வச்சாங்களாம். அவர் போய் சொல்றாங்க, என்னங்க இந்த மாதிரி தோத்து போயிட்டோம், இனிமேல் நாங்க சைவ மதம் தான் போக விரும்புறோம், எங்களை நீங்களே கழுவேற்றுறீங்கன்னா அவங்கள வாண்டனா வண்டியில ஏறினாங்களாம். வாண்டனா வண்டியில ஏறி எங்களை கழுவேற்றுறன்னு சொல்லுவோம், என்னடா இவ்வளவு வாண்டனா வண்டியில ஏறுறாங்க அப்படின்ட்டு ஒரு 8000 சும்மா ஒரு 8000 சமணர்கள் வந்து கழுவேற்றிட்டாங்களா மதுரையில. சரி, அது அப்பதான் கதையை எழுதி வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னா 21ஆம் நூற்றாண்டில் இந்த நிகழ்காலத்தில் நாம் மதுரை அழகர் கோயில் கொண்டாடும் போது, மீனாட்சி அம்மன் திருவிழாவை கொண்டாடும் போது, திருக்கல்யாணத்தை கொண்டாடும் போது, இந்த சடங்குகளில் ஒன்று பொம்மைகள் போல் செய்யப்பட்ட சமணர்களை கழுவேற்றும் சடங்கு. பொம்மை வந்து சொல்லிச்சா வருஷம் வருஷம் என்னை கழுவேற்றுங்கிறாங்க சொல்லல. அப்ப ஏன் இதை நாம் இன்னும் சடங்காக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பேச முடியுமா? 8000 பேரை கழுவேற்றினத ஒரு 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 குறியீடா, ஒரு சிம்பாலிக்கா, ஒரு சடங்கா ஒரு நாட்டில் கொண்டாட முடிகிறது என்றால் நீங்க அந்த நாட்டினுடைய வரலாறை பாருங்கள். இந்த வைகை நதி எங்கிருந்து எங்கு வந்து கொண்டு வரப்பட்டதுங்க. ஆனால் நீங்க என்னதான் சொன்னாலும், என்னதான் கழுவேற்றினாலும், என்னதான் சடங்கு கொண்டாலும், திருப்பி வைகை நதிக்கரையில் தான் உண்மை வாய் திறந்து பேசும். அதுக்கு பேர் தான் கீழடி. அதுதான் நடந்திருக்கு. நிறுத்த முடிஞ்சதா? அந்த வைகை நீங்க நிறுத்த முடியுமா? வைகை என்பது ஒரு ஆறு மட்டுமல்ல, வரலாறு. வரலாறு என்பது வந்த வழி. ஆறு என்றால் வழி, வரலாறு என்பது வந்த வழி. இந்த வந்த வழித்தடத்தை இவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2016 பேசலாமா? 2010 கோயம்புத்தூர் கான்ஃபரன்ஸ்ல செம்மொழி மாநாட்டில் தான் என்னுடைய கொற்கை வெஞ்சி தொண்டி வளாகத்தை நான் உலகுக்கு முறைப்படி அஸ்கோ பற்போடா இராவதம் மகாதேவன் முன்னிலையில் அறிவித்தேன். 2012 ஹை வெஸ்ட் லோயிஸ்ட் டைகாட்டமி ஆஃப் தி இண்டஸ் சிட்டிஸ் அப்படிங்கிறத ஒரு ஆங்கில கட்டுரை எழுதி உலக அளவில் அது சென்றது. 2016 சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற எனது நூலை ஐராவத மகாதேவன் வெளியிட்டார். அவர் என்னிடம் அப்போது கேட்டார், அதான் அவர் அதில் அணிந்துரை எழுதியிருக்கிறார், இதுவரை தமிழில் எழுதப்பட்டல இந்தியவியல் நூல்களில் இதுதான் சிறந்த நூல் சொன்னபோது அவர் கேட்டாரு, பாலகிருஷ்ணன், எதுக்கு நம்ம ஏன் திராவிட கருதுகோள்னு சொல்றோம், டிராவிடியன் ஹைபோதீசிஸ், இவ்வளவு பெரிய புக்கை எழுதி கடைசியிலேயே நான் கண்டுபிடிச்சேன்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன், இப்படி தோன்றுகிறது தான் சொல்லுவோம். அறிவியலே வினாக்குறியாக்கும் போது நம் வரலாறுகளை வந்து முடிந்த முடிவென்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. திறந்த மனதோடு இருப்பவன் தான், தேடலை நோக்கி பயன்படுத்துபவன் தான் உண்மையான ஆய்வாளர்.
ஒரு மின்சாரம் இல்லாத ஒரு காலம் இருந்தது, மின்சாரம் வந்தது. நீராவி இயந்திரம் இல்லாத ஒரு காலம் வந்தது, நீராவி இயந்திரம் வந்தது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம எல்லாம் லேப்டாப்ல ஒர்க் பண்ணுவோம், இந்த மொபைல் போன்ல ஒர்க் பண்ணுவோம் நினைச்சு பார்த்திருப்போமா? அது வந்தது. இப்ப பீப்புள் ஆர் டாக்கிங் அபௌட் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட், குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் பின்னலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை தெரிந்த அறிவியல் பொய் என்று நிரூபிக்கக்கூடிய புதிய தத்துவங்கள், புதிய அறிவியல் பேசப்படும் போது எவனோ நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு எந்த காலத்திலும் சொல்லக்கூடாது. என்னுடைய நூலில் நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அந்த நூலில் நான் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு பத்தியையும் உலகின் எந்த அரங்கிலும் ஐ கேன் டிஃபெண்ட் இட். நான் அதற்காக வாதாடி பேசும் திராணி எனக்கு இருக்கிறது. அப்படி திராணி இல்லாத விஷயத்தை நான் அதை எழுதவே இல்லை. அதற்காக நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாடுபட்டு உழைக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்பதான் அந்த நூல் வெளியிடப்பட்டது 2016 ஏப்ரல் 13. நான் ஒரிசாவில் நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை அப்படின்னு என்னடா பார்த்துட்டு இன்டர்நெட்டில் தான் பார்த்துட்டு கூகுள் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா மதுரைக்கு போய் தான் ஹரப்பன் பக்கத்துன்னு சொல்கிறாங்க. மறுநாள் 100 கட்டுரை வந்தது. அதனுடைய தொடர்ச்சி 2 நாள், அநேகமாக மே மாதம் 30, 31, 26 மே மாத கடைசியில் 2 நாள் வருது. இது என்னுடைய புத்தகம் வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-43 நாள் தான் விடைவெளி. உடனே நான் அங்கிருந்து உடனே வண்டியை ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி வந்து மதுரையில் இறங்கி நான் போனது கீழடி. அரை நாள் நான் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடன் அன்றுதான் முதலாக செலவிட்டதுக்கு பின்னால அவர் காட்டிய விஷயங்கள் என்னை வியப்பிடை வைத்தது. இதெல்லாம் இங்கு இருக்க போகிறது என்று நான் பலமுறை நினைத்திருக்கிறேன். நான் மதுரை இந்த இடத்தில், ஆனால் கீழடியில் தூங்குவது தெரியாது. ஆனால் நாம் பேசுவது உண்மை என்று தோன்றும். அதற்கான ஆதாரம் இல்லாமல் இருந்தது. சங்க இலக்கியத்தை என்னை போன்றவர்கள் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை இலக்கியம் என்று, அதுல கற்பனை இருக்கு, மிகைப்படுத்தப்பட்டது இருக்கு, தனிநபர் துதி பாடப்பட்டிருக்கும், அதுல நல்லதற்கும் கெட்டதற்கும். ஆனால் அதற்கெல்லாம் தாண்டி அதனுடைய இலையோட்டமாக ஒரு வாழ்வியல் உண்மை இருக்கும், ஒரு துல்லியம் இருக்கும் என்று நான் ஒவ்வொரு முறையும் நினைத்திருக்கிறேன். நெடுஞ்செவி குறுமுயல் என்ற ஒற்றை வரியில் ஒரு முயலினுடைய அனாட்டமியை சொல்லுகிற ஒரு இலக்கியம். இந்த மாதிரி நுணுக்கமா வாழ்க்கையை பார்க்கிற ஒரு இலக்கியத்தை நான் இந்தியாவில் சந்தித்ததே இல்லை. அப்ப இவ்வளவு நுணுக்கமா தகும்போது இவ்வளவு நுணுக்கமா உங்களுக்கு பொய் சொல்ல முடியுமா? ஏன் பொய் சொல்ல போறான்? ஏன் அந்த ஆர்குமெண்ட்டை வைக்கிறான் அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் என்னவா இருந்தது? கடவுள் ஆகினும் ஆக மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் முருகனை ஒரு தோழி எப்படி கேள்வி கேட்கிறா? இந்த வாழ்வியல் எப்படி இருந்ததெல்லாம் யோசிக்கும் போது இதற்கான சான்றுகள் ஏன் நகரத்தை கொண்டாடுறா? என்னுடைய பெரிய கேள்வி ஒரு காப்பியத்தை தொடங்கும் போது நீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு திங்களை போட்டுதும் ஞாயிறை தோற்றுதும் மாமலை எல்லாம் போட்டுட்டு பூம்புகார் போற்றுதும் அப்படிங்கிற வேற எந்த ஒரு இலக்கியமாவது மங்கள வாழ்த்து பாடலில் ஒரு நகரை பாடி இருக்கிறதா? பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி இது போன்று நகரத்தில் பாடுகிற இலக்கியங்கள் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறதா? இசைவான வாழ்க்கை, அது மெட்ரோபாலிட்டனிசம் அல்லது காஸ்மாபாலிட்டனிசம் என்று சொல்லலாம். பல மதத்தை சேர்ந்தவர்கள், பழைய மொழி பேசுபவர்கள் இணக்கமாக சேர்ந்து வாழ்கிற முறைக்கு தான் குளோபல் சிட்டிசன் நம்ம சொல்ற மாதிரி ஒரு காஸ்மாபாலிட்டனிசம். அதுல பழுதீர் தேயத்து மொழிப்பட பெருகிய அப்படின்னா நிறைய லாங்குவேஜ், மல்டிலிங்குவல், மொழிப்பட பெருகிய பழுதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள், இமிகிரண்ட் மைக்ரேட் ஆகி வந்த புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பில் பட்டினம் பெறினும். எங்கேயாவது உலகத்துல ஒரு அர்பன் லிட்ரேச்சர் இருக்கா? அப்ப அர்பன் லிட்ரேச்சர் ஃபார் எக்ஸலன்ஸ் இந்தியாவில் நகரத்தை கொண்டாடிய ஒரு இலக்கியம் இருக்கிறால் சங்க இலக்கியம். இந்தியாவில் கடலை அதிகமாக அறிந்த ஓஷன் நோயிங் லிட்ரேச்சர், கடல் அறியாதவன் சிந்துவெளியை தோற்றுவித்திருக்க முடியாது, கடல் அறியாதவன் சுமேரிய மெசபடமியா வணிகம் பண்ணியிருக்க முடியாது. அப்ப கடல் அறிந்த ஒரே இலக்கியம் இந்தியாவில். உத்தரப்பிரதேஷ்கான கடல் தெரியுமா? மத்திய பிரதேஷ்கான கடல் தெரியுமா? கடல் பார்த்திருப்பியா நீ? ஆக கடல் அறியாதவன் எப்படி இந்த பண்பாட்டுக்கெல்லாம் சொந்தக்காரனா ஒரு நாகரிகத்தை? இந்த கேள்விகளோடு தான் நான் அலைந்து கொண்டே இருந்தேன். ஒட்டகம் எலும்பு திங்கன்னு என்னுடைய சங்க இலக்கியம் சொல்லுது. அந்த ஒட்டகம் எலும்பு தின்கிறார் கேள்வியை மட்டும் நான் 25-30 வருஷம் துரத்தி கடைசி அதுக்கு விடை கண்டுபிடித்திருக்கோம். ஒட்டகம் எலும்பை தின்னும். ஆனா இவனுக்கு எப்படி தெரியும்? ஆக வையக்கரையில் தொகுக்கப்பட்ட ஒரு இலக்கியம் இந்த மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல, இது இந்த மாநிலத்தின் இலக்கியம் அல்ல. சங்க இலக்கியத்தில் வீசும் காற்று இங்கு வீசுகிற தென்கோடி வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற இந்த எல்லைக்கு மட்டும் சொந்தமானதில்லை. சங்க இலக்கியம் என்பது இந்திய துணைக்கட்டம் பற்றி எழுதப்பட்ட ஒரே இலக்கியம், நாடு தழுவிய ஒரே இலக்கியம், ஒரு துணைக்கண்டத்திற்கான இலக்கியம். அதனால் தமிழ் ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல, அது ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல, அது ஒரு நாகரிகத்தின் மொழி என்று நாங்கள் தொடர்ந்து பேச ஆரம்பித்தோம். அப்படி பேசிட்டு வரும்போதுதான் திடீர்னு சரஸ்வதி மீண்டும்
மேடையேற்றப்படுகிறார். சரஸ்வதி மீண்டும் மேடையேற்றப்படுவதுடைய பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அகஸ்தியரை மேடையேற்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, போட்டு தாக்கணும். அது என்னுடைய புத்தகம் வந்தது, பேசுனது இப்ப புத்தகமாக வந்துருச்சு. ஆசிரியர் வீரமணி அவர்கள் வெளியிட்டார்கள். அங்க 450க்கு மேற்பட்ட அகஸ்தியரின் பேரில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களையும் படித்து வந்த முடிவு அவருக்கும் தொல்காப்பியத்திற்கும் உட்பட்ட ஒரு தமிழ் இலக்கணத்துக்கும் எந்த வகையிலும் தொடர்பு இருக்கும் வாய்ப்பே இல்லை என்பதை நிறுவினோம். அவர் தமிழில் இப்ப நல்லா யோசிப்பாருங்க, நதிய அரசியல அகஸ்தியருக்கு என்ன சொல்லப்படுகிறது? தமிழை தமிழ்நாட்டிற்கு தலையில் தூக்கி கொண்டு வந்து சேர்த்தவர் அவர், அதாவது தமிழை கொண்டு வந்தவர். காவேரிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர், காக்காயை தட்டி விட்டு. தாமிரபரணி அவர் தான் கொண்டு வந்தாரு. இன்னொருத்தர் எழுதியிருக்காரு, டேவிட் ஃப்ராலிங்கிறவரு, அவர் தான் தமிழர்களுக்கு வேளாண்மை சொல்லிக் கொடுத்தாராம். வேளாண்மைய அகஸ்தியர் சொல்லி கொடுத்தாராம். வெளிநாட்டுக்கு போற பதையும் அவரை வெளிநாட்டுக்கு போறதா அவர் இந்தோனேஷியாவுக்கு போனப்ப அவர் வெளிநாட்டுக்கு போறதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. தமிழர்களுக்கு அவர் மொழியை கொண்டு வந்திருக்காரு, தமிழர்களுக்கு 2 ஆறை கொண்டு வந்திருக்காரு, வேளாண்மையை சொல்லி கொடுத்திருக்காரு, வெளிநாட்டுக்கு போறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா எங்களை பொறுத்தவரை அகஸ்தியர்னா சீர்காழி கோவிந்தராஜனாயா, வேற யாரும் கிடையாது. சீர்காழி கோவிந்தராஜன் மட்டும் தான் எங்களுக்கு அகஸ்தியர், வேற யாருமே கிடையாது. நான் பேசினேன், அதுக்கு புத்தகமா வந்துருச்சு. ஆக இந்த முகத்திரையை கிழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வளவு நாளுக்கு பின்னாடி நீ எப்படி அகஸ்தியர் திருப்பி கொண்டு வந்து மேடையில் ஏற்ற? யார் அதுக்கு ஃபண்டிங் பண்றது யாரு? அந்த செலவு யாருடைய செலவு? அகஸ்தியரை பற்றி திருப்பி கோடிக்கணக்கில் செலவழித்து நீங்கள் என்ன அடைய போகிறீர்கள்? தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் இந்த நாட்டினுடைய வேர்களையும் இழிவுபடுத்துவதை தவிர வேற என்ன சாதிக்க போகிறீர்கள்? அந்த வகையில தான் திடீர்னு சரஸ்வதி. இந்த சரஸ்வதியை நீங்க 2 வகையா பார்க்கணும். சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த சரஸ்வதி என்னவாக இருந்தது? அப்ப பொறுத்தவரையில இது வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு நதி, அப்புறம் அது காணாமல் போன நதி, ஒரு மானசீகமான நதி. இதுதான் சிந்துவெளி பற்றிய சரஸ்வதி பற்றிய வேத சித்திரம். ராமாயணத்துல ஒரே ஒரு இடத்துல ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் சரஸ்வதி நதியை கடந்து போனாங்க அப்படின்னு இருக்கும். அதாவது விஸ்வாமித்திரர் சரஸ்வதி நதியை பற்றி விளக்குறாரு. இது ராமாயணத்துல. மகாபாரதத்துல வரும், அப்புறம் புராணங்கள்ல வரும். அப்ப இந்தியாவுக்குள்ள இந்த சரஸ்வதி காணாம போன ஒரு நதி. அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் போய் நீங்க போய் கூகுள் பண்ணி பாத்தீங்க அல்லது சாட் ஜிபிடி இதுல போய் தேடிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரஸ்வதிங்கிற பேர்ல மத்திய பிரதேசல ஒரு நதி இருக்கு, இந்தூர் வழியா போகும். அது கிட்டத்தட்ட ஒரு சாக்கடை தான். அதே மாதிரி உத்தரப்பிரதேச பகுதியில அப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல சின்ன சின்ன நதிகளுக்கு பேர் சரஸ்வதி லோக்கலா பேர் வச்சிருக்காங்க. அதுல எதுவுமே பெரிய நதி கிடையாது, எதுவுமே ஜீவ நதி கிடையாது. இந்த ரிக்வேதத்துல சொல்ற ஜீவ நதிக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. எங்கடா ஜீவநதி இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே லிங்க் பண்ணி ஹக்கர் அப்படின்னு ஒரு நதி, அந்த சிஸ்டத்துல தொடர்புடையது. அது கடல்ல தரைக்கு கீழே காணாம போச்சுன்னு சொன்னா இன்னைக்கு ஹக்கர்ங்கிற நதி அது ஒரு சாக்கடை, சண்டிகர் வழியா வர்ற அந்த நதியோடு தொடர்பு படுத்தி மீண்டும் சரஸ்வதி மேடையேற்றப்படுகிறார். 1999 ராஜாராம் அப்படின்னு பொதுவா இந்த சரஸ்வதி இந்த வேதங்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு வருபவர்கள் எல்லாம் பெரும்பாலும் படித்தவர்கள். அவர்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில் வசிப்பார்கள். அதிலே அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் என்றால் அவர் கொண்டாடப்படுவார்கள். பத்மபூஷன் விருதளிக்கப்படும், பத்மஸ்ரீ வெளிக்கேற்கப்படும். ஏன்னா வெள்ளக்காரனே சொல்லிட்டான்டா, சிவப்பா இருக்கவே போய் சொல்ல மாட்டான்டா. இப்ப NCERT புத்தகங்கள்லாம் திருத்துறதுக்கு மைக்கேல் டின்னன் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் வெளிநாட்டுக்கார். அவர் தான் நம்ம என்ன பாடத்தை நம்ம படிக்கிறோன்னு நமக்கு சொல்ல போறாரு. அவர் என்ன எழுதிருக்கா, அவர் சொல்றாரு சரஸ்வதி ஓடிச்சுங்கிறார். இப்ப சமீபத்துல டேவிட் ஃப்ராலின்னு ஒருத்தர், அவருக்கு இன்னொரு ஒரு இந்து மத பெயர் இருக்கு, அவர் அமெரிக்கால இருக்காரு, கட்டுரை எல்லாம் எழுதுவாரு. அவர் என்ன சொல்றாரு, இனிமேல் யாரும் ஹரப்பான்லாம் சொல்லக்கூடாது. யார் 2013 டிசம்பர் 31 கட்டுறங்க, இனிமேல் யாரும் ஹரப்பான்லாம் சொல்லக்கூடாதியா, சரஸ்வதினு சொல்லு, இல்லைன்னா இண்டஸ் சரஸ்வதினு சொல்லிட்டு போ. ஹரப்பாங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறேன். அதுக்கு ஆடுவாளியாங்கிறவங்க ஒரு மறுப்பு கட்டுரை எழுதுறாங்க. ஹரப்பான்னு பேர் வச்சவங்களே எல்லா ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஒரு சிஸ்டத்துல முதல்ல எங்க தோன்றாங்களோ அந்த இடத்த அந்த பேரை வச்சுவேன். இப்ப நீங்க மதுரையில போய் நீங்க என்ன தோன்றி இதே கீழடி போன்ற ஒரு நாகரிகம் கிடைச்சா அதுக்கு பேர் கீழடி சைட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா அதான் முத தோன்றப்பட்டது மாதிரி. அதுக்கு டைப் சைட்டுன்னு பேரு. அப்ப ஹரப்பான் பேர் வச்சது உலகத்துல இருக்கக்கூடிய புரோட்டோகால் படி. நீ யாரு சொல்றதுக்கு? 2014 டிசம்பர் போல நிமல் எவனும் ஹரப்பான்னு சொல்லக்கூடாது. ஹரப்பா பாகிஸ்தான்ல இருக்குங்கிறதா நாங்க பேசுற கதை 5000 வருஷத்துக்கு முன்னால கதை. அப்ப பாகிஸ்தான்ல வரல, எந்த மதங்களும் தோன்றல. அப்ப நான் 5000 வருஷ வரலாறை பேசும்போது நீ ஏன் உள்ளே வருகிறாய் அப்படின்னு பேசும்போது இப்போது சரஸ்வதி மீண்டும் மேடையேற்றப்படுகிறார். இதுக்காக செலவழிக்கப்படுகிற பணம், இது செலவழிக்கப்படும் பணம்னா
நீங்க போய் பாருங்க, ஹரியானா அரசுல இருந்து ஒரு திட்டம், சரஸ்வதி நதி மேம்பாட்டு திட்டம். அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய், 300 கோடி 400 கோடி ரூபாய். அந்த காணாமல் போன நதியை கண்டுபிடிப்பதற்காக இஸ்ரோ என்று சொல்லப்படுகிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதுல போய் பாருங்க, இஸ்ரோ சரஸ்வதி போட்டு பாருங்க, கூகுள் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து யூ வில் கெட் ஒரு லிங்க் கிடைக்கும். உங்களுக்கு தனி போர்ட்டல், தனி போர்ட்டல் சரஸ்வதிக்காக ஒரு தனி போர்ட்டல் இஸ்ரோல. உன் வேலை நிலாவுக்கு போறது, உன் வேலைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போறது. நீ எவ்வளவு பொய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்க. அந்த காலத்துல வந்து பாஸ்கராச்சாரியா, பட்டாச்சாரியா, ஆரியப்பட்டா தவிர வேற யாராவது வானசாஸ்திரத்தோட தொடர்பு உள்ளவங்க இருக்கானா? இப்பதானே நாங்க படிச்சதுக்கு பின்னாலும் மயில் அண்ணாதுரையும் இப்ப புதுசா ஒரு 4 பேர் வந்து பாருங்க, ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண் ஆண் அரசு பள்ளியில் படித்தவர்கள் எல்லாம் எப்படி இன்னைக்கு டைரக்டர் ஆகிறாங்க? வரலாறுல எப்படி நீ வந்து ஆரியப்பட்டா பாஸ்கராச்சாரியா மட்டும் இருக்குன்னு சொன்ன? ஒருத்தர் கூட இந்த பண்டிச்சிருச்சு முத்துவேலா, அவர் பேர் என்ன? வீரமுத்துவேலாம் ராக்கெட் ஏவிக்கிறாங்க. அப்ப ஏன் முதல்ல வந்து ஆரியப்பட்டா பாஸ்கராச்சாரியா மட்டும் இருந்த? இந்த 50 வருஷம் 70 வருஷம் கல்வியில நாங்க எவ்வளவு முன்னேறி இருக்கோமே. அப்படிங்கும் போது நீ சொன்ன கதையை நம்புவதற்கு நாங்கள் இன்னும் தயாராக இல்லை. கண்ணுக்கு முன்னால இருக்குங்க, கண்ணுக்கு முன்னால கீழடி கிடைக்குது, கண்ணுக்கு முன்னால ஹரப்பா கிடைக்குது, என் முன்னால சங்க இலக்கியம் இருக்கு. நாங்க அதை லிங்க் பண்ணி காட்டுறோம். நகரத்தை நேசிக்கிற ஒரு இலக்கியத்தை காட்டுறோம். நகரத்தை நேசிக்கிற பகடைங்க, கீழடியில கிடைச்ச பகடை, கலித்தொகையில் இருக்கக்கூடிய பகடை. கலித்தொகையில் அந்த வல்லுங்கிறது சொல்லுக்கே தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்குது. சாரியை சொல்லும் போது வல் அப்படிங்கிறது வல்ல நாய், வல்லப்பலகை, வல்ல நாய். இதை பற்றி தொல்காப்பியம் பேசு. தொல்காப்பிய இலக்கணம் வல் என்ற சொல்லை பயன்படுத்துவதால் இந்த வல்லாட்டம் எவ்வளவு அந்த பண்பாட்டிற்கு உயிர் இருக்கும். அதுல வந்து சிறுவித்தம், கலித்தொகையில சிறுவித்தம்னா சும்மா தாயப்படும் போது உருட்டி விடும் போது சின்ன நம்பர். மறுவித்தம்னா போட்ட நம்பரை திருப்பி வர்றது பேர் மறுவித்தம். 10 உருவம் பெற்றான் மனம் போல் நந்தியால் அப்படின்னு உருட்டி விடும் போது 10ஆம் நம்பர் கிடைக்குதுங்கிறான் சங்க இலக்கியத்துல. 10ஆம் நம்பர் எப்ப கிடைக்கும்? அது ஒரு கனசதுர பகடையா இருந்தால் மட்டும்தான் 10ஆம் நம்பர் கிடைக்கும். அது ஒரு ரெக்டாங்குலர் செவ்வக பகடையா இருந்தால் அதில் 8 தான் அதிகபட்சம் கிடைக்கும். 4 4 8 கிடைக்கும். 10 கிடைக்கிறதா இருந்தா அது ஒரு அறுகோண பகடையாக இருக்க வேண்டும். 6 + 4 10 அல்லது 5 + 5 10. இந்த 2 வகையில் 10 வரும். ஆனால் உரையாசிரியர்கள் எல்லாம் என்னன்னு தெரியல 10 உருவம்ங்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் உருட்டி விட்டா இதானே கிடைக்குது தாயத்துல. இந்த 10 உருவம் என்பது ஒரு கனசதுர பகடை, அறுகோண பகடை என்று நாங்கள் சொன்னோம். அந்த பகடை தான் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கிறது. அந்த பகடை தான் ஹரப்பாவில் கிடைக்கிறது. அந்த பகடை லோத்தலில் கிடைக்கிறது. அதே போன்ற பகடை 10 உருவம் கிடைக்கக்கூடிய பகடை இந்த மதுரைக்கு அருகே கீழடியில் கிடைக்கிறது என்றால் இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? இதை விட வேற உனக்கு என்ன வேணும்? இந்த சங்க இலக்கியம் சொல்லுகிற இந்த சுற்றி இந்த மதுரை எங்க போனாலும் பாறைகளிலும் பானைகளிலும் கீரிய எழுத்துக்கள், கல்வி பரவலுக்கான சான்றுகள். சங்க இலக்கியம் தொடர்ந்து எதிர்வினை ஆற்றுகிறது. தமிழர்கள் தொடர்ந்து எதிர்வினை ஆற்றுகிறார்கள். எங்கள் வேலன், எங்கள் முருகன், தோழி கேள்வி கேட்ட முருகன், மடவை ஆயின கடவுள் ஆயினுமாக மடவை மன்ற வாழிய முருகே என்று எங்கள் தோழி கேள்வி கேட்ட முருகன். அந்த முருகன் எப்போது இந்திரனின் மகளை கல்யாணம் செய்தான்? எந்த முகூர்த்தத்தில்? அதே சங்க இலக்கியம் பரிபாடலில் அந்த திருப்பரங்குன்றத்தை பாடுகிறது, தெய்வயானையை பாடுகிறது, பிணக்கை பாடுகிறது. ஆனாலும் அந்த பாடலுக்குள் எழுத்து நிலை மண்டபத்தை ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி வர்றவன்லாம் சுத்தி காமிக்கிறான். மதுரைக்காரங்க இங்க இருந்து திருப்பரங்குன்றம் வரைக்கும் போகும்போது பரிபாடல் விளக்குது. மதுரைக்காரங்க அவ்வளவு கூட்டமா போறாங்க. அப்படியே இவ்வளவு கூட்டமா நிக்கிறது ஒரு மாலை மாதிரியே தெரியுது. இவ்வளவு மாலை போட்ட கார்லண்ட் மாதிரியே தொடர்ந்து போறாங்க. அங்க ஒரு டூரிஸ்ட் கைடு இருந்துட்டு அங்க போய் திருப்பரங்குன்றத்துல சுத்தி காமிக்கும் போது எழுத்து நிலை மண்டபம் என்பது நான் சென்னையில் பேசினேன். அது ஒரு ஓவிய கண்காட்சி மாதிரி, மியூரல் மாதிரி நிறைய படம் போட்டிருக்காங்க. அந்த டூரிஸ்டா வந்தவட்ட இந்த கைடு விளக்கி சொல்றான், இது வந்து இந்த இந்திரன் ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமில்ல ஸ்டோரி. இதுதான் வந்து கௌதம முனிவருடைய அந்த ஆசிரமம். அவர் வந்து அங்க இருந்தே உள்ள போய் அவரு இந்த மாதிரி ஒரு சில்மிச வேலையெல்லாம் பண்ணிடுறாரு, அவருக்கே உரிய வேலையை. அப்புறம் அங்க இருந்து பூனையா மாறி ஓடுறாரு. இந்த பூனையா மாறுறதுக்கு இவர் தான் இந்திரன் அப்படின்னு அவன் கதையை சொல்றான். அந்த திருப்பரங்குன்றம் என்ன திருப்பரங்குன்றம்? முருகனுக்கு பொண்ணு கொடுத்தவரு இந்திரன் பொண்ணு தான் தெய்வயானை. அப்ப நீங்க மாமனாருடைய படத்தை வச்சு நீங்க ஒரு படத்தை வச்சு ஸ்டோரி சொல்றாருந்தா எந்த படத்துல சொல்லுவாங்க, இவரு மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்க துணிமணி மட்டும்தான் என்னோட சொல்ற மாதிரி ஒரு சங்க இலக்கியம் பரிபாடல். திருப்பரங்குன்றத்தை பாடும் போது முருகனுடைய நல்லதாங்க சொல்லணும். திருவள்ளுவர் இந்திரனே சாலும் கரி அப்படின்னா அவரை பாராட்டுறன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க திருவள்ளுவரே இந்திரனை பத்தி பாடுறாருன்னு. தாமரை கண்ணான் உலகம், திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? தாமரை கண்ணான் உலகம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கடா வைகுண்டன்னு. காதலியோட தோல்ல அப்படி சாஞ்சு
அப்படி காதலுடைய தோல்ல சாயிறது வந்து தாமரைக்கண்ணன் உலகில் என்னடா கிடைக்கும் இதை விட பெருசுன்னு கேட்டான். அப்ப அவன் தாமரைக்கண்ணன் உலகத்தை பாராட்டுறதுக்காக அந்த பாட்டு எழுதியிருக்கான். அதாவது இந்திரனை பாராட்டுவதற்காக இந்திரனும் சாலும் தெரி எழுத்துக்களை மட்டும் வச்சு செஞ்சிருக்கானே மதுரையில. அப்ப மதுரை பேசுகிற அரசியல் வேறு வகையான அரசியல். தொடர்ந்து அது வந்து திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், அது எழுத்துநிலை திருமாலை பாடுறாங்க பரிபாடல்ல. திருமாலை பாடுறவன் திருமாலை பாராட்டித்தானே பாடணும். இரு கை ஒரு மால் அப்படிங்கிறான். 2 கை ஒரு மால் அவருக்கு 2 கை. ஆனால் அதில் ஒரு கை நேர்மையற்ற நன்னயமற்ற நயனில் ஒரு கைங்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும் போது வஞ்சகமாக செயல்பட்டதனால் திருமாலின் ஒரு கை நேர்மை இல்லாத கை என்று பாடிய இலக்கியம் இது, இந்த மன்னது. ஆக சங்க இலக்கியம் கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்று தொடர்ந்து ஒரு மரபு தமிழ் அதுவும் மதுரையில் இருந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவது என்பது என்னை வியப்பில் ஆழ்த்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை நிகழாவிட்டால் தான் வியப்பு. நான் சொல்றேன், இன்னைக்கு வேறு எப்போதும் தமிழ் சமூகம் இருந்ததை விட மிக அதிகமான நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நம்பிக்கை இது அனல்வாதமும் புனல்வாதமும் நடக்கும் காலம் அல்ல. அனல்வாதமும் புனல்வாதமும் நடக்கும் காலம் அல்ல. அவர்களை நாயன்மார்களாக ஒக்குவித்து கூன் பாண்டியனை லொடுக்கு பாண்டியாக்கிய காலம் இல்லை. இந்த காலம் தொழில்நுட்பத்தின் காலம், இது தரவுகளின் காலம். அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடினா எவனாவது டாக்குமெண்ட் இல்லாம சும்மா இருந்திருப்பான். நாம சும்மா இருக்க மாட்டோம்ல. we give evidence. தரவுகளால் வரலாற்றை கட்டமைப்போம். வரலாறு முக்கியமானது. வரலாறில் இருந்து நீங்கள் தப்பித்து செல்ல முடியாது. history is important. history is inevitable. தவிர்க்க முடியாது. history is inescapable. வரலாற்றில் இருந்து நீங்கள் தப்பித்தும் சொல்ல முடியாது, தப்பித்தே போக முடியாது. வரலாறு உங்க கழுத்துல தொங்கிக்கிட்டே இருக்கு. ஆக தரவுகளால் வரலாறை கட்டமைக்க வேண்டும். இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டமைத்து விடப்படும். இதை நீங்க தவிர்க்கணும்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு போராடி, இந்த போராட்டம் வந்து காசு கிடையாது, யாருடைய ஆதரவும் கிடையாது. இது தனித்து என்கிற எங்கள் சொந்த முயற்சி, சொந்த ரிஸ்க். இது மாதிரி எதுக்காக அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்? அதுதான் வாய்மை வெல்லும், அறத்தோடு நிற்றல் என்பதுதான் இது. நாங்கள் அறத்தோடு நிற்கிறோம். வேறு எந்த காலகட்டத்தை விட தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரை இப்போதுதான் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒரு பொய்யை பரப்ப முடியும் என்றால் உண்மையை பரப்புவதற்கும் அதே தொழில்நுட்பம் உதவுகிறது என்பதுதான் உண்மை. ஆக உண்மைக்காக அறத்தோடு நிற்போம், தொடர்ந்து நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்.